விநாயகர் எப்படி தோன்றினார்? அவருக்கு யானை தலை வந்த காரணம் என்னவென்று தெரியுமா? ஒரு நாள் பார்வதி தேவி ஸ்நானம் செய்வதற்காக தன்னுடைய அனுமதி இல்லாமல் யாரையும் மாளிகைக்கு உள்ளே அனுமதிக்க கூடாது என்று நந்தியிடம் உத்தரவிட்டார். நந்தியும் சரி என்று தேவியிடம் சொல்லிவிட்டு காவலுக்கு வாசலில் நின்றார். அந்த நேரம் சரியாக சிவபெருமான் பார்வதி தேவியை சந்திக்க வந்தார். நந்தியோ அவரிடம், ஈசனே, தேவி தன் அனுமதி இல்லாமல் யாரையும் உள்ளே அனுமதிக்க கூடாது என்று எனக்கு கட்டளையிட்டுள்ளார்கள் என்று அவரை தடுத்தார். ஆனால் சிவபெருமானோ, அதெல்லாம் மற்றவருக்கே, நான் பார்வதியின் மணாளன், எனக்கு அந்த கட்டளையெல்லாம் இல்லை என்றார். நந்தியோ அவரின் வார்த்தையை மீறாமல் சிவனுக்கு வழிவிட்டார். சிவபெருமான் உள்ளே வந்ததும் தேவி அவரிடம், நந்தி உங்களை தடுக்கவில்லையா என்று கேட்டார். சிவபெருமான் நந்தி தன்னை தடுத்த விஷயத்தையும் பிறகு நடந்தவற்றையும் கூறினார். ஆனால் பார்வதி தேவிக்கோ நந்தி தன் பேச்சை கேட்கவில்லை. அனைவரும் தன் கணவரின் கட்டளை கேட்கும் விதம் இருக்கிறார்கள் என்று அவருக்கென ஒரு குழந்தையை உருவாக்க முடிவு செய்தார். தன் உடலில் இருந்து வெளிப்பட்ட மஞ்சளை கொண்டு அழகான ஒரு குழந்தை உருவத்தை உருவாக்கினார். பிறகு தன் சக்தியால் அந்த உருவத்தை அழகான ஒரு குழந்தையாக மாற்றினார். அவரே விநாயகர். தேவி சொல்லும் வார்த்தை அனைத்தையும் கேட்கும் விதமாக விநாயகர் இருந்தார். ஒரு நாள் தேவி ஸ்நானம் செய்ய வேண்டும் என்று மகன் கணேசனிடம் யாரையும் உள்ளே அனுமதிக்க கூடாது என்று உத்தரவிட்டார். அப்போது சிவபெருமான் மீண்டும் அந்த இடத்திற்கு வந்து உள்ளே நுழைய சென்றார். விநாயகர் அவரை தடுத்து தன் அன்னை ஸ்நானம் செய்யும் வரை யாரையும் உள்ளே அனுமதிக்க கூடாது என்று உத்தரவிட்டுள்ளார் என்றார். அதற்கு சிவபெருமான் விநாயகரிடம், இதோ பார் பாலகா, நான் உன் தாயின் கணவர்தான், நான் உள்ளே செல்வதில் பார்வதிக்கு எந்த இடையூறும் இல்லை என்று கூறினார். ஆனால் விநாயகர் என்ன சொன்னாலும் யாருக்கும் உள்ளே அனுமதி இல்லை என்று தடுத்து நின்றார். சிவபெருமான் கோபத்துடன் குழந்தையிடம் தன் வீரத்தை காட்டுவதா என்று அங்கிருந்து சென்றார். சிறிது நேரத்தில் அவர் நந்தியிடமும் அவரின் சேவகர்களிடமும், என் கோபத்தில் அந்த பாலகனை ஏதாவது செய்வதற்குள் அவனை வாசலை விட்டு விலக்குங்கள் என்று அனுப்பி வைத்தார். அவர்கள் சொல்வதையும் கேட்காமல் தன் அன்னை சொல்லும் வரை யாராக இருந்தாலும் உள்ளே செல்ல அனுமதி இல்லை என்று வாசலில் நிலையாக நின்றார். இதனை கேட்ட சிவபெருமான் கோபத்தின் உச்சத்திற்கு சென்று தன் சூலாயுதத்தால் விநாயகரின் தலையை வெட்டி அவரை வதம் செய்தார். இதனை கேட்ட பார்வதி தேவி, கோபத்தில் ஒரு சிறு குழந்தையை வதம் செய்யும் நீங்கள் எல்லாம் நல்ல இறைவனா என்று அழுது கொண்டே, என் குழந்தைக்கு உயிர் கொடுங்கள், இல்லை என்றால் என்னையும் கொன்றுவிடுங்கள் என்றார். சிவபெருமானின் ஆயுதத்தால் வெட்டப்பட்ட எந்த தலையும் தன் உடலுடன் இணைக்க முடியாது. இதற்கு பிரம்மதேவரின் ஆலோசனைப்படி சூரியன் மறைவதற்குள் தெற்கு திசையில் முதலாவதாக கண்களில் படும் ஒரு குழந்தையின் தலையை கொண்டு வாருங்கள், அதை இணைத்து கணேசனுக்கு உயிரளிக்கலாம் என்றார். சிவபெருமான் தன் படையை அனுப்பி வைத்தார். ஆனால் அவர்கள் கொண்டு வந்தது ஒரு யானை குட்டியின் தலை. நேரம் இல்லாததால் வேறு வழி இல்லாமல் அந்த தலையை இணைத்து கணேசனுக்கு உயிரளித்தார் சிவபெருமான். விநாயகர் உயிர் பெற்ற பிறகு தேவி மிகவும் சந்தோஷமடைந்தார். ஆனால் இவனது உருவத்தை கண்டு யாரும் இவனை கேலி செய்ய மாட்டார்களா என்று சிவபெருமானிடம் கேட்டார். அப்போது பிரம்மா, யுகம் யுகங்களுக்கும் மக்கள் இவனை பூஜிப்பார்கள், இந்த தும்பிக்கை ஆண்டவன் மக்களின் நம்பிக்கையாக இருப்பான் என்று வரமளித்தார். பிறகு மகாலட்சுமி எந்த ஒரு சுபகாரியத்தை தொடங்கும் முன் மூல முதற் கடவுளான கணேசனையே வணங்கிவிட்டு தொடங்குவார்கள் என்று வரமளித்தார். பிறகு அனைத்து தெய்வங்களின் ஆசியையும் பெற்று சித்தி புத்தி இரண்டிலும் சிறந்து விளங்குவான், அனைத்து ஆலயங்களிலும் இந்த கணபதியே முதலில் இருப்பான் என்ற வரத்தை பெற்றார் விநாயகர். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் செஞ்சுக்கோங்க.